ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். திருநெல்வேலியில் சீவலப்பேரிங்கிற ஊரில் ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. அங்கே மாதம் மாதம் வெள்ளிக்கிழமை நாங்கள் போவோம். போயிட்டு அப்படி நல்லா சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு அப்படி அங்கே அன்னதானம் நடக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றது. ஏன்னா நம்ம எப்போமாவது ஒருக்க இப்படி கோயில் குளம் போனால் தான் மனசுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீஃபுல்லாக இருக்கும். அதனால் போயிட்டு வர்றது. இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அது நம்ம அங்கே உள்ள அந்த ஊர்க்காரங்க சீவலப்பேரி ஊரில் அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் அவங்க எல்லாருமே அங்கே தான் சாப்பிட்றாங்க. மாதத்துல எத்தனை வெள்ளி வருதோ அத்தனை வெள்ளியுமே அங்கே சாப்பாடு தான். எல்லோரும் போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்குமே அங்கே சாப்பாடு தான். நம்ம போயிட்டு விளக்கு போட்டு நம்ம அங்கே பசியோடு நம்ம திருப்பி வீட்டில் சாப்பிடணும்னு இல்லை. நம்மளும் அங்கே வெயிட் பண்ணி சாப்பிட்டு வரலாம். அதுவும் எப்படின்னா நல்லா கரெக்டாக இப்போ ஒரு 50 பேர்த்த நம்ம உள்ளே விட்டு கதவை அடைச்சிருவாங்க. அவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டு வெளியே வந்தப்பனா அதுக்கப்புறமா அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆளுங்கள்லாம் போவாங்க. போயிட்டு சாப்பிட்டு இப்படி தான் அங்கே ஏன்னா பின்னாடி நின்றுட்டு அடுத்தவங்க சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா கரெக்டாக எது எது எப்படி எப்படியோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அங்கே. 7 மாதத்துக்கு முன்னக்கூட்டி நான் அந்த கோயிலுக்கு போகணுன்னு வேண்டிட்டு ஃபஸ்ட்டு வாரம் போனேன். போயிட்டு ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டேன். அதை வேண்டிக்கிட்டதை வெளியே சொல்ல முடியாது. அது நான் 3வது விளக்கு நான் போடவுமே அது எனக்கு நடந்துச்சு. அந்த விஷயம் எனக்கு நடந்தது. அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. எப்பாடுபட்டாவது பரவாயில்ல அந்த மாதத்துல வெள்ளி கண்டிப்பாக போயிடுவோம். ஆட்டோவுக்கு போயிட்டு இங்கே வர கொஞ்சம் தொட்டு கூட தான். ஆனால் 3 பேர் சேர்ந்து நான் ஹவுஸ் ஓனர் இவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க இப்படி 3 பேர் சேர்ந்து போகும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம். அந்த ரூபாயை நம்ம ஷேர் பண்ணி போட்டுக்கிடுவோம். அதனால் அங்கே போயிட்டு எனக்கு இப்போ இன்னொரு விஷயம் நான் நினச்சிருக்கேன். அதுவும் அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம மனுஷங்கிட்ட சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம தெய்வத்திட்ட சொன்னோம்னா அது மெதுவாக லேட்டாக பண்ணாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தான். கோயிலுக்கெலாம் போயிட்டு நம்ம ரொம்ப நிறைய செலவெல்லாம் அந்த கோயிலில் கிடையாது. வெறும் சம்திங் ஒரு 40 ரூபா தான் நினைக்கிறேன். ஆமாம் 40 ரூபா தான். அந்த பூஜை பொருள் வாங்கிட்டு போய் நம்ம தீபம் ஏற்றி ஆனால் என்ன அங்கே ஸ்பெஷல் எலுமிச்சப்பழ விளக்கு தான் போடுவாங்க. பாதி பேருக்கு இந்த கிளிக்காஞ்சட்டியில் அந்த கடையிலே இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் வாங்கி போடுறதில்ல. அந்த நம்ம எலுமிச்சம்பழம் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம தீபம் போடுறதுல ரொம்ப விசேஷம். மனசில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு அதை போடுறோமோ கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் திருநெல்வேலியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கங்க. காலையிலேருந்து சாப்பிடாம போய் தான் அதை செய்யணும்னு இல்லை. சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பால் மட்டும் குடிச்சிட்டு போவாங்க, சில பேர் விளக்கு போட்டு வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. இதில் நான் 3வது ரகம். விளக்கு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன். அது வீட்டில் இல்லை. இப்போ அங்கேயே அன்னதானம் கொடுக்காங்கல்ல, அதனால் வெயிட் பண்ணி நான் அங்கேயே சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து தான் மறுபடி அப்புறம் தான் நைட்டுக்கு தான் சாப்பாடு. ஏன்னா மதியம் காலையில் சாப்பிட மாட்டோம், மதியம் அங்கே தானே சாப்பிடுவோம். அதனால நைட்டு தான் அங்கே சாப்பாடு. அப்படியே போய் நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு அப்படியே மனசில் என்ன இருக்கோ அதை வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும். மனசு ரொம்ப லேசாக இருக்கும். நீங்களும் போய் இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க. அந்த இடம் பார்த்தாலே ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாருங்கள் அந்த மரம் செடி வெயிலே தெரியாது. அந்த ஏரியாவில் வெயிலே தெரியாது. அவ்வளோ ஒரு கூலிங்காக சூப்பராக இருக்கும். அங்கே நம்ம போயிட்டோம்னா திருப்பி வர மனசே இருக்காது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி நல்லா நம்ம தென்னை மரம் இப்படி குளிர்ச்சி தர மரமாக இருக்கும். அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் இப்போ நான் காமிக்கேன்னா இந்த ஆஞ்சநேயருக்கு நிறைய பேர் வெத்தலை மாலை போடுவாங்க. நான் ஒரு வாட்டி ஒரு சீட்டில் எழுதிட்டு போய் இங்கே பக்கத்தில் இந்த ஆஞ்சநேயரில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே எல்லோரும் சொன்னாங்க நம்ம மனசில் உள்ளதை வேண்டிட்டு நீங்கள் போய் போடுங்க, அது கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் அதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்களும் போங்க. see you, டாட்டா, பாய்.